ஒரு கூட்டணியோட பலம் என்ன தெரியுமா? எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்குது அதானே அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. அந்த கூட்டணியோட தலைவர் யார், அவருடைய கொள்கை என்ன, அதுக்கு பின்னாடி தான் பலமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூட்டணின்னா அப்படியா பலம் சேரும்? சரி, இதை யார் சொன்னது? தாவைக்காவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் தான் எல்லாரும் விஜய் எங்க, விஜயன் அவர் காணுமே, ரொம்ப நாளாக அவர் வெளியவே வரமாட்டுறாரு, விஜயண்ணா கமான் அப்படின்னு சொல்லி பேசினுக்கிற நேரத்தில் தாவேகாவுக்கு விசில் சின்னத்தை வேறு குத்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ என்ன விசில் பறகும், எல்லா பக்கமும் விசில் பறகும். காலையில் நம்ம வீட்டாண்ட விசில் அடிவாங்க. அப்போ ஏதோ தாவேகா தொண்டர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளில போயிடாதீங்க, ஆமாந்து போயிடுவீங்க. அதே மாதிரி மிட் நைட்டில் செக் பண்ணுறதுக்காக நம்ம ஊரில் கூர்காஸ் இருப்பாங்க, அவங்களும் விசில் வச்சுன்னு 3 மணி 2 மணிலாம் போய் நிற்பாங்க. அப்போ ஏய் நம்மால் வெளில விசில் அடிக்கிறாப்புலடா டேய் அப்படின்னு வெளில போயிடாதீங்க. கூர்கா அவங்கள பார்த்து ஏய் கோன் ஹே தும் கோன் ஹேடா அப்படின்னு கேட்டாலும் கேட்டுருவார். ஸோ உஷாராக இருங்க. பகல் நேரத்தில் மற்ற மாதிரி பப்ளிக் இடத்துல இல்லைன்னா ஏதாவது சோஷியல் மீடியா ரீல்ஸில் விசில் அடித்தாங்கன்னா மட்டும்தான் அது தாவேகா தொண்டார்கள். நடுராத்திரியில் அதிகாலெல்லாம் அடித்தாங்கன்னா அது வேறு வேலைக்காக அடிக்கிறது. இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம், ஏன்னா விசிலில் உள்ள கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சின்னத்தை குத்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வெளியே கருத்து பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு தொண்டர்கள்லாம் சொல்லிட்டு யூ மை காட் விஜய் நான் வரமாட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணுற நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறார் ஒரு மேடையில். அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் பயப்படுறாங்க, திமுக பெரிய கூட்டணி, அதிமுக பெரிய கூட்டணி, பயங்கர கூட்டணிலாம் இருக்குது, இப்போ தாவேக என்ன பண்ண போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது ஒரு கட்சிக்கு? தலைவருடைய முகம், அவருடைய கொள்கை, இதுக்கு பின்னாடி தான் பலம் பொருந்திருக்குது. எவ்வளோ பெரிய கூட்டணி இருந்தாலும் அடிச்சு கெழிச்சிருவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி மாசா பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ரைட்டு, கூட்டணியோட பலம் அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு துச்சம், எங்களுடைய பலம் தாவேகாவின் பலம் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறத இந்த இடத்துல தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தோடு பதிவு பண்ண முயற்சி செய்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். பெரிய கூட்டணி உருவாயிருச்சு, இந்திய கூட்டணி உருவாயிருச்சு, நாளைக்கு எல்லாம் ஸ்டேஜில் நிற்கிறாங்க, திமுக பெரிய கூட்டணி இருக்கு அப்படின்னு. ஒரு கூட்டணியுடைய வலிமை எங்க தெரியுமா இருக்கு? நீங்க சொல்லுங்க, எங்க இருக்கும் வலிமை? ஒரு தலைவர், ஒரு தலைவருடைய முகம், ஒரு தலைவருடைய ஆளுமை, ஒரு தலைவருடைய எதிர்காலம். தமிழக அரசியல் ஒரு தலைவரை நோக்கி தான் சென்றுட்டு இருக்கு. ஒரு தலைவரும் தலைவருடைய கொள்கைகளும். இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா அப்புறமும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறமும் ஆளுமையே இல்லாத ஒரு தமிழகமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துலதான் நம்மளுடைய தலைவருடைய மக்களுடைய ஆதரவு 2 கட்சிகளையும் பயம் காமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம மிகப்பெரிய அளவுல ரீச் பண்ணிருக்கோம். தமிழகத்துல கூட்டணியோடைய நம்பர்ஸ் இதெல்லாம் தூக்கி எறிந்து உடைத்து 2026 ஒரு புதிய அரசியல் 1977 அப்புறம் உருவாகும். அதுக்கடுத்துதான் தொடர்ந்து அதே மேடையில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, எங்களோட கட்சிக்குள்ளே நிறைய பேர் உள்ளே பூந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சினுக்கிறாங்க, அப்படிலாம் பூர முடியாது, எங்களது ஒரு எஃகு கோட்டை அப்படின்னு சொல்கிறார். கோட்டை காஸ்டில் எஃகு கோட்டைன்னா உடைக்க முடியாத ஒரு அல்லாயினால் செய்யப்பட்ட காஸ்டில் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்குள்ளே யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லுங்கிறாங்க. நான் எத்தினி கோட்டைப்பா, திமுக ஒரு எஃகு கோட்டை, அதிமுக ஒரு எஃகு கோட்டை. எஃகுன்னா மூட்டை நினச்சிக்க போகிறீங்க, எஃகுன்னா தமிழில் ஒரு உலோகம், ஓகேவா? எஃகு கோட்டை, அப்புறம் தாவேகா ஒரு எஃகு கோட்டை அப்படின்ற மாதிரி நிறைய கோட்டைஸ் இருக்குது. அந்த கோட்டைஸில் ஒரு கோட்டைஸாக இப்போ தாவேகா புதுசாக இணைஞ்சிருக்கிறாங்க, செங்கோட்டையன் அவர்கள் இணைச்சிருக்கிறாரு. அந்த கோட்டைகளில் யாராலையும் போக முடியாதான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களாம் அவங்க அதனால் உள்ளே வராங்க, இந்த மாதிரிலாம் பேச்சுக்குதுன்னு சொல்லிட்டு தவறான செய்திகளை வெளியிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு இந்த இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் சகோதரராக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது பல பேருக்கு தெரிவதில்லை, அதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. எங்கே நுழைந்து விடலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். எங்கும் நுழைந்து விட முடியாது, இது எஃகு கோட்டை, எவராலும் தகர்க்க முடியாது. அந்த நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், யாருடைய பேச்சை கேட்டோ செய்தியை கேட்டோ தயவு கூர்ந்து இனிமேல் இது போன்ற செய்திகளை நீங்கள் வெளியிடுவதை காட்டிலும் எங்கள் இயக்கத்தினுடைய நிலை என்ன, எங்கள் இயக்கம் எப்படி வீரடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுக்கடுத்தது தாவேகால முக்கியமான ஆள் வரலையே அப்படின்னு நீங்களாம் எதிர்பார்த்துருப்பீங்க. யார் விஜயை கேட்குறீங்களா அப்படின்னு நீங்களாம் யோசிச்சிங்கன்னா, இல்லை, அதை விட முக்கியமான ஆள் ஐயா ஆனந்த் அவர்கள். அவர்லாம் வருவார்,
ஒரு ஃபங்க்ஷன்னா ஐயா இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனா வந்துக்கிறார். வந்தது மட்டும் இல்லாமல் அவர் நம்மக்கிட்ட வந்துட்டு சாதாரணமாக பேசிட்டு போயிருந்தா கூட நம்மளாம் சந்தேகம் வந்திருக்காது. வந்த உடனே எனக்கும் அண்ணனும் ஏதோ மனஸ்தாபகுதரா எல்லாம் சொல்லுங்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ தான் ஓஹோ அப்போ உள்ளே என்னமோ இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம என்னன்னா ஒரு குடும்பம்னு இருந்தால் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும், ஆனால் தாவேகா குடும்பத்தில் அப்படி ஒரு சண்டை கூட கிடையாது அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லும்போது அப்போ ஏதோ சண்டை இருக்குது போல் அப்படின்னு நமக்கெல்லாம் சந்தேகம் வருமா இல்லையா? அந்த மாதிரி சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தானா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பேசியிருக்கிறார் ஆனந்த் அவர்கள். அந்த கருத்தை கேளுங்க. தளபதி கூட இருக்கிற வரைக்கும் தாங்க என் நிழலே என் கூட வரும். அதுதான் இன்று நம்மளுடைய நிலைமை எங்களுடைய இது. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, அண்ணனுக்கும் எனக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. அது முழுக்க முழுக்க தவறான செய்திகள். நாங்கள் இங்கு எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேணும். எந்த குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுடைய தளபதி குடும்பத்துல அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகளும் கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.